இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்டான எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்காமல் காரா பூந்தி வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இதுக்கு இந்த கிண்ணத்தால் நான் மாவு அளந்து எடுத்துக்கிறேன். 4 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். 4 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். வெயிட்டில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கடலை மாவுக்கு 150 கிராம் வரைக்கும் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கிண்ணத்தில் அளந்தால் 4 பங்குக்கு 1, வெயிட்டில் அளந்தால் 1/2 கிலோவுக்கு 150 கிராம். இப்போது நான் அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 டீஸ்பூன் கிட்ட காஞ்ச மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா ஒரு 3 பிஞ்சிலேருந்து ஒரு 4 பிஞ்ச் வரைக்கும் போட்டால் போதும், மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இட்லி மாவோட கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். தோசை மாவு கிட்டத்தட்ட தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். பேக் சைடு சொர சொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா முத்து முத்தாக குண்டு குண்டாக விழுகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த அரிக்கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு எல்லாம் நம்ம கைக்கு வாட்டமாக வச்சுக்கணும். மாவை நமக்கு ரைட் சைடில் வச்சுட்டு, அப்போ தான் நமக்கு ஈஸியாக, ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம விடணும். பாருங்கள், முத்து முத்தாக குண்டு குண்டாக நல்லா அழகாக விழுகுது. லைட்டாக மேலே இருக்கிற கரண்டியால் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விடணும். இல்லாட்டி லேசாக கரண்டியை தட்டலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக விழுகும். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிடணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் டக்குன்னு செவந்துடும். பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா சலசலப்பு போனோன்னே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். குழி பாத்திரமாக, அதாவது கடாய் பாத்திரம் மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பூந்திக்கு மாதிரி டக்குன்னு எடுக்கக்கூடாது. இது நல்லா மொறுமொறுப்பாக எடுத்துக்கணும். இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிக்கரண்டியில் எப்படி பண்ணலாங்கிறத காட்டுறேன். அதே மாதிரி தான் நம்ம மாவை ஊற்றிட்டு லைட்டாக கரண்டியால் தேய்ச்சி விடணும். அதே மாதிரி ஒரு இடத்துலே கரண்டியை வச்சுக்கக்கூடாது. அப்படியே சுற்றி சுற்றி காமிக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி விழுகும். ஒரே இடத்துல விழுகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். எண்ணெயோட சூடு குறையிறப்போ. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மாவை இந்த மாதிரி கலக்கிட்டு தான் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம கரண்டியை பேக் சைடு, அதாவது முடிச்சுட்டு ஒன்று கழுவணும். எல்லா நேரமும் கழுவ முடியாது. இந்த மாதிரி பேக் சைடை இந்த மாதிரி வலிச்சு விட்டணும். அப்படியும் இல்லைன்னா கரண்டியை நம்ம இது மேலே இப்படி வைக்கணும். 3ல் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கப்பில் அளந்து காமிச்சேன் இல்லையா, அந்த கப்பில் 1/2 கப் கிட்ட போதும். 4 கப் மாவுக்கு
அந்த கப்பால் அரை கப் போதும். முந்திரி பருப்பும் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டை வந்து தோலோடு தட்டி நல்லா இடிச்சிட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண காரா பூந்தி நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி குண்டு குண்டாக வந்து ஏதாவது ஒரு சிலது வரதான் செய்யும், அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். வேணும்னா அப்படியே கூட உடச்சிட்டு கூட சேர்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம காரா பூந்தி. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ண வேர்க்கடலை, பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, தேவைப்படாது. அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட நமக்கு சுகர் பவுடர், நம்ம சீனியோட பவுடர் நம்ம சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம காரா பூந்தி ரெடி ஆகிருச்சு. நம்ம கொஞ்சமாக கடலை மாவு செஞ்சாலே நமக்கு நிறைய கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாகவும், எண்ணெய் வந்து கையிலேயே ஒட்டலை. நம்ம கடைங்களெல்லாம் வாங்குகிறப்போ நிறைய எண்ணெய் இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம கையாலே செஞ்ச திருப்தி நமக்கு இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.